விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை புதுவை கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றதா? ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி கவர்னர் முதல்வர் தொடக்கி வைப்பு. இந்திய கடற்படை இசைக்குழுவினரின் இசை நிகழ்ச்சி பார்வையாளர்கள் கண்டு ரசிப்பு. ஆகஸ்ட் 15 புதுவையில் ட்ரோன் பலூன் பறக்க தடை, மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றதா? நாடு முழுவதும் 79வது சுதந்திர தின விழா நாளை மறுதினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளதா? புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளார். இதனையொட்டி சுதந்திர தின விழாவிற்கான இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை இன்று கடற்கரை சாலையில் நடைபெற்றது. காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், காவல்துறையினர், தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினர் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சுதந்திர தின விழாவையொட்டி நிகழ்ச்சி நடைபெறும் கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் விடுமுறை என்பதால் அதிக அளவு சுற்றுலா பயணியினர் புதுச்சேரி கடற்கரைக்கு வருகை தருவார்கள் என்பதால் நாளை முதல் கடற்கரை சாலையொட்டியுள்ள வெள்ளை நகர இணைப்பு சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடியேற்றும் நிகழ்ச்சியை கவர்னர் முதல்வர் தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி மாநில அளவிலான நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடக்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன், ஜான்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான், வளர்ச்சித்துறை ஆணையர் கிருஷ்ணமோகன் உப்பு, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி என்ற உறுதிமொழியை கவர்னர் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். மேலும் ரங்கோலி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்திய கடற்படையின் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழா வருகின்ற 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்திய கடற்படை பேண்ட் இசைக்குழு சார்பில் இசை விழா நடைபெற்றது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், இந்திய கடற்படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் தற்காப்பு இசை முதல் ஆன்மாவை தூண்டும் தேசபக்தி பாடல்கள் வரை பல்வேறு இசை தொகுப்புகள் இடம்பெற்றன. பாலிவுட் திரைப்படங்களில் இருந்து உத்வேகம் தரும் பாடல்களும், சிங்கப்பெண்ணே, சோழா சோழா மற்றும் தமிழா தமிழா போன்ற பல்வேறு தமிழ் பாடல்களும் இசைக்கப்பட்டது. இறுதியாக தேசபக்தி முப்படைகளின் பாடல் மற்றும் சாரே ஜஹான்சே அச்சாவுடன் இசை நிகழ்ச்சி முடிவடைந்தது. இதில் பல்வேறு இசைக்கருவிகளுடன் பாடல்கள் இசைக்கப்பட்டன. பொதுமக்களை இது வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சிக்கு பின்னர் கவர்னர் கைலாஷ்நாதன் கப்பல் படைகளில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள், கடற்படை இசைக்குழு மற்றும் கலைஞர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி புதுவையில் ட்ரோன் பலூன் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ள உத்தரவில் 2025ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற உள்ளன. இதில் முதல்வர், பிற பிரமுகர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிகழ்வை சுமூகமாகவும் அமைதியாகவும் நடத்த விரிவான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆளில்லா வான்வழி வாகனங்கள், ட்ரோன்கள், பலூன்கள் போன்றவற்றை பயன்படுத்தி எந்த வடிவிலும் வான்வழி புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் அவசியமாக கருதப்படுகின்றன. மேலும் இவை உடனடி தடுப்பு நடவடிக்கைக்கு போதுமான காரணங்களாக உள்ளன. எனவே ஆகஸ்ட் 15ஆம் தேதி புதுச்சேரி பகுதியில் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலம் என்று அறிவித்து ஆளில்லா வான்வழி வாகனம், ட்ரோன்கள், பலூன்கள் உள்ளிட்ட எந்த வகையான விமான சாதனங்களையும் பறக்க விடுவதை தடை செய்வதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். மாணவ மாணவியர் கேள்விக்கு 8 மணி நேரம் தொடர்ந்து பதிலளித்து பேராசிரியர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார்.
புதுச்சேரியில் 26வது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் நல்வாழ்விற்காகவும் நாட்டினுடைய ஒற்றுமைக்காகவும் சுற்றுப்புற சூழல் மத நல்லிணக்கம் ஆகியவற்றிற்காக குழந்தைகளின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற வகையில் தனியார் நபர் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி மூலக்குளம் தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றதா. 8 மணி நேர வினாடி வினா உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேராசிரியர் வினிதா ரமேஷ் நேரலையில் மாணவியர் எழுப்பிய 250 கேள்விகளுக்கு 8 மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்து ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற பேராசிரியர் வினிதா ரமேஷிற்கு ஈச் உலக சாதனை அமைப்பின் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இந்த சாதனை நிகழ்வில் ஏராளமான மாணவியர் கலந்து கொண்டனர். சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளியில் சுற்றுச்சூழல் தின விழா நடைபெற்றது. சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளியில் சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் திரு நாராயணன் தலைமை தாங்கிய விழாவில் ஆசிரியர் இந்துமதி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பேசினார். பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்ட அவர் மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை மற்றும் அடையாள அட்டையை வழங்கினார். ஆசிரியர் ராஜசேகரன், சசிகலாவதி, கிருஷ்ணகுமார், பள்ளி மேலாண் குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே தொண்டமாநத்தம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. தேர் திருவிழாவின் போது கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் சாலையில் ஆடுகளை பலியிட்டு சிந்தும் ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும். அதன்படி கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் வாசலில் ஆடுகள் வெட்டி பலியிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டின் முன்பும் ஆடுகள் பலியிடப்பட்டது. தொடர்ந்து காலை 10 மணி அளவில் ஸ்ரீ பிடாரி அம்மன் தேரோட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காவல்துறை மற்றும் கலால் துறையினர் ரகசியமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் ரெஸ்டோ பார் உரிமையாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு வசதிகளுடன் ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டன. நகர பகுதி, புறநகர் பகுதி என்று 184 ரெஸ்டோ பார்கள் உள்ளன. இதனிடையே கடந்த 10ஆம் தேதி மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் நடந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் விதிகளை மீறி இயங்கிய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த பார்களுக்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுத்தனர். இதனிடையே நகர பகுதியில் உள்ள ரெஸ்டோ பார்களை கலால் துறையும் காவல்துறையும் தொடர்ந்து ரகசியமாக கண்காணித்து வருவதால் அதன் உரிமையாளர்கள் கதிகலங்கி உள்ளனர். குறிப்பாக இந்த வார இறுதி நாட்களில் திடீர் சோதனையில் ஈடுபடவும் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி இளம்பெண்ணை ஏமாற்றியவரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாகூர் பகுதியை சேர்ந்த இளம்பெண்ணை டெலிகிராம் மூலமாக அறிமுகம் இல்லாத நபர் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பகுதி நேர வேலை வீட்டிலிருந்து அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதனை நம்பிய அந்த பெண் அந்த நபர் கூறியபடி 6,12,000 ரூபாயை செலுத்தி தனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்குகளை முடித்துள்ளார். ஆனால் அதற்கான லாபம் கிடைக்கவில்லை. செலுத்திய பணத்தையும் திரும்பி தரப்படவில்லை. அந்த நபரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்துள்ளார். அதன் பிறகே அந்த பெண் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார்.
இதேபோல செம்பியம்பாலம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபரிடம் கிரெடிட் கார்டு மூலமாக அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 14,900 ரூபாயை மர்ம நபர் மோசடி செய்துள்ளார். முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் யூடியூபில் வந்த விளம்பரத்தை பார்த்து ஆன்லைன் வகுப்பிற்கான ஆப்பை இன்ஸ்டால் செய்து அதற்கான கட்டணமாக 14,500 ரூபாயை செலுத்தியுள்ளார். ஆனால் எந்த வகுப்பும் வரவில்லை. அதன் பிறகே அது மோசடி என்று தெரிய வந்தது. மர்ம நபர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தனர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,295 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 74,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,230 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை புதுவை கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றதா? ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி கவர்னர் முதல்வர் தொடக்கி வைப்பு. இந்திய கடற்படை இசைக்குழுவினரின் இசை நிகழ்ச்சி பார்வையாளர்கள் கண்டு ரசிப்பு. ஆகஸ்ட் 15 புதுவையில் ட்ரோன் பலூன் பறக்க தடை, மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.